இப்படி மட்டும் பாகற்காய பண்ணீங்கன்னா, பாகற்காய் வேண்டான்ட்டு ஓடுறவங்க கூட ஒரு சின்ன துண்டு கூட வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. பசங்கலாம் நல்லா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. எங்க வீட்லலாம் செஞ்சு 10 நிமிஷத்துல காலியாயிட்டு. வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாவக்காவ இந்த மாரி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் நல்லா பெனஞ்சு எடுங்க. ரொம்ப அழுத்தம் குடுத்து பெனையக்கூடாது. கொஞ்சம் ஜென்டிலா பெனைங்க. நல்லா கிளறி விடும்போதே அந்த பாவக்காவோட தண்ணி மாரி லைட்டா வெளிய வரும். பச்சை கலர்ல வரும். அது வந்தோனே நீங்க தண்ணி ஊத்தி நல்லா அலசி வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. திருப்பியும் அதே மாரி தண்ணி ஊத்தி 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு தண்ணி எப்படி பச்சை கலரில் மாறிக்குன்னு பார்த்தீங்களா? கசப்பெல்லாம் போயிடும். இப்போ ஒரு பவுலில் பாவக்காய் நம்ம கட் பண்ணதையும் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் சில்லி, ஜீரகத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு 3 ஸ்பூனு, கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா குட்டி குட்டி ரவுண்டாக உருட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு இந்த பபுள்ஸ் அடங்கையும் கரண்டி விட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டம்போது நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி இருக்கும்போது தட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். தயிர் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாப்பாடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீ காஃபி குடிக்கும்போது கூட பக்கோடா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே தெரியாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.